இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 4th ப்ராப்ளம் லாஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 5th ப்ராப்ளம் கொஸ்டின் என்னது, ஃப்ரம் த மெஷர்ஸ் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர். அதாவது என்ன மெஷர்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ஆர் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ஆர்க்னா எல், ரேடியஸ்னா ஆர். ஸோ எல்லையும் ஆரையும் யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, LR divided by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. 3 ஃபார்முலாஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது 4th ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம். தீட்டாவும் ஆரும் இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் த செக்டர். இதான் செக்டர். ஏரியானா இந்த ஹோல் இது ஏரியாவும் கண்டுபிடிக்கிறது அந்த செக்டருக்கு. இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டரு. இதுக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஆரும் தீட்டாவும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, ஆரும் எண்ணும். என்னன்னா ஒரு சர்க்கிளை எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்களோ அதான் என்னன்னு வரும். இது எத்தனை பார்ட்ஸ், 1 2 3 4 5 6 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கோம். ஸோ என்ன இருக்கிறதுல 6 போடணும். எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்களோ அதான் எண்ணு. ஆரும் எண்ணும் இருந்தால் இந்த ஃபார்முலா, எல்லும் ஆரும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. நமக்கு இப்போ கொஸ்டின் என்னது, எல்லும் ஆரும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ LR divided by 2 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க given. இதான எல், லென்த் ஆஃப் த ஆர்க்கு. L equal to 48 meter, R equal to 10 meter. ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா LR divided by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு பார்த்தோம். ஏரியா ஆஃப் த செக்டர்னா ஏ, எல் வேல்யூ என்னது 48 இன்ட்டு ஆர் வேல்யூ 10 டிவைடட் பை 2. ஸ்கொயர் யூனிட்னா இது மீட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். இதை கேன்சல் பண்ண முடியுமா, 2வையும் 48ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ A equal to 24 into 10, 24 into 10 மீட்டர் ஸ்கொயர். 24ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 240. 24 அப்படியே போட்டுட்டு இந்த 0வையும் அப்படியே பக்கத்தில் போட்டுடணும். இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன், லென்த் ஆஃப் த ஆர்க்கு 50 cm, ரேடியஸ் 13.5 cm. லென்த் ஆஃப் த ஆர்க்குனா எல், ஸோ எல் 50 cm, ஆர் 13.5 cm. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே எழுதணும், LR divided by 2 ஸ்கொயர் யூனிட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கணும். நெக்ஸ்ட் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏரியானா ஏயா, எல் வேல்யூ என்னது 50 இன்ட்டு ஆர் வேல்யூ என்னது 13.5 டிவைடட் பை 2. இங்கே யூனிட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேன்சல் பண்ணலாமா, பண்ணலாம். 1 2 is 2, 25 2s are 50, 25 into 13.5. பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 135 into 25, 5 5s are 25, 3 5s are 15, 15 plus 2 17, 1 5 is 5, 5 plus 1 6, 2 5s are 10, 2 3s are 6, 6 plus 1 7, 1 2 is 2, 5 7 7 13, சாரி 13க்கு 3 போட்டுட்டு 1 இங்கே போடணும். 1 plus 2 3. ஸோ என்ன வருது, 3375. நமக்கு ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணது கூட ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், 5க்கு முன்னாடி வைக்கணும். அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன கிடச்சிருக்கு, 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் ஃபைனல் ஆன்சர். லாஸ்ட்டில் ஆன்சருன்னு போட்டு கூட போட்டுக்கலாம். Area of the sector is 337.5 centimeter square. Sixth problem, find the central angle of each of the sectors whose measures are given below. பைக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும், 22/7 தான் யூஸ் பண்ணணும். இந்த யூஸ் பண்ண 3.14 யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ராப்ளத்துக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. பை வேல்யூ நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம போட போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. சென்ட்ரல் ஆங்கிள்னால் என்னது, இதுதான் ஒரு செக்டார்.
இதுதான் சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேயா? ஆக்சுவலாக இது ஒரு சர்க்கிளில் இந்த கொஞ்சோல இந்த ஒரு சின்ன பீஸ் தான் செக்டர்னு எடுப்போம். சென்ட்ரல் ஆங்கிள்னால் இந்த ஆங்கிள் என்ன? அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே ஈக்குவலாக தான் பிரிப்பாங்க. அதில் ஒரு செக்டரை மட்டும் எடுத்து அதோட ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த செக்டரோட ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, 462. ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா என்ன? 3 ஃபார்முலாஸ் இருக்குது ஏரியா ஆஃப் த செக்டருக்கு. இந்த 3 ஃபார்முலா ரெட் கலரில் எழுதியிருக்கோம்ல, இந்த 3 ஃபார்முலாஸ்மே ஏரியா ஆஃப் த செக்டர் தான். ஆரும் தீட்டாவும் இருந்தால் இந்த ஃபார்முலா, ஆரும் எண்ணும் இருந்தால் இந்த ஃபார்முலா, எல்ஆர் இருந்தால் இந்த ஃபார்முலா. நமக்கு என்ன இருக்குது? ஆர் இருக்குது, ஆனால் தீட்டா கேட்டிருக்காங்க, வேறு ஏரியா இருக்குது. ஸோ ஏன்னா ஆரும் ஏரியாவும் தான் இருக்குது, தீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணலாம்? இந்த ஃபார்முலானா தீட்டா இல்லை, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலானாலும் தீட்டா இல்லை, அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இதில் தான் தீட்டா இருக்குது. நமக்கு ஏரியா கொடுத்தாச்சு, ஆரும் கொடுத்தாச்சு, அதை வச்சு இந்த தீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம் சென்ட்ரல் ஆங்கிளில். ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த செக்டர் A equal to theta degree divided by 360 degree. இந்த ஃபார்முலா தானே சொன்னோம், into pi r square into pi r square. ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 462 ஈக்குவல், தீட்டா தெரியாது, 360 டிகிரி இன்ட்டு பை வேல்யூ என்னது? 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ என்னது? 21 ஸ்கொயர். இதன் அப்படியே எழுதுகிறோம். 462 தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 22/7. இந்த 21 ஸ்கொயர்னால் 21 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம், அதாவது 21 இன்ட்டு 21. ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இதில் எதுவும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 1 7 is 7, 3 7s are 21. நெக்ஸ்ட்டு இதையும் கேன்சல் பண்ண முடியுமா? 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6. இந்த 0 அப்படியே போட்டுருவோம். ஓகே, இன்னும் வேறு எதுலையும் கேன்சல் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். இதை அப்படியே எழுதலாம். 462 ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவைடட் பை இங்கே 120 டிகிரியா இன்ட்டு 22 இன்ட்டு இங்கே 1 தான் இருக்குது, ஸோ போட வேண்டியதில்லை. 1 இன்ட்டு 21. நெக்ஸ்ட் இதை எந்த டேபிளில்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 7 3s are 21. ஸோ இதையும் 3 டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும். இங்கே 3 டேபிளில் தான் பண்ணியிருக்கோம். 4 3s are 12. அப்படி தானே? இந்த 0 அப்படியே போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இந்த ரெண்டையுமே 2 டேபிளில் பண்ணால் 2 2s are 4. இந்த 0 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் இதையும் 2 டேபிளில் பண்ணுமா? 1 2 is 2, 1 2 is 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த 20யை ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறோம். இந்த 20 எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிட்டு வேணால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், என்ன கன்ஃபியூஸ் ஆகுமா? 462 ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது? இந்த 20 வருது இன்ட்டு 11 இன்ட்டு 7 77. இந்த 20 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே டிவிஷனில் இருந்தால் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளையில் போயிடும். ஸோ 462 இன்ட்டு 20 ஈக்குவல் டு தீட்டா டிகிரி இன்ட்டு 77. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த தீட்டா டிகிரியை இங்கேயே வச்சுக்க போகிறோம். இல்லை இதை கொஞ்சம் இப்படி திருப்பி எழுதிக்கலாம். இதை லெஃப்ட் சைட்லையும் இது ரைட் சைடில் எழுதுவோம். இல்லைனா தீட்டா டிகிரி இன்ட்டு 77 ஈக்குவல் டு 462 இன்ட்டு 20 டிகிரி. இது இந்த சைடில் இது இந்த சைடில் எழுதுகிறோம். இது என்னது? 77 தீட்டா டிகிரி ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணுமா? 462வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுவோம்.
2 2s are 4, 6 2s are 12, 4 2s are 8, 8 plus 1 9, 924. 2ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 0வை திரும்ப அப்படியே போட்டுட்டு டிகிரியை போட்டுடுறோம். ஸோ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 9240 டிவைடட் பை 77. ஃபஸ்ட்டு இதை நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 11 is 11, 7 11s are 77. இங்கே 11 11 டேபிள். ஸோ இங்கேயும் 11 டேபிள். 8 11s are 88. 92ல் 88 போனால் 4 4 4 44 44 இருக்கா. 4 11s are 44. இந்த 0வை அப்படியே போடுறோம். ஸோ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 840 டிவைடட் பை 7. 840யை 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 7 is 7, பேலன்ஸ் 1 4 கொண்டு வருவோமா. 2 7s are 14. நெக்ஸ்ட் இந்த 0வை இறக்குறோம். இங்கே மேலே 0வை போடணும். ஸோ 840யை 7ஆல் டிவைட் பண்ணால் 120. அப்போ தீட்டா வேல்யூ என்னது 120 டிகிரி. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். கொஸ்டினில் ஏரியா கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஏரியாவோட ஃபார்முலாவை போட்டுட்டு ஏரியா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு தீட்டாவை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கரெக்டாக கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். இடைவெளி இது மிஸ்டேக் ஆகிட்டுனாலும் ஆன்சர் தப்பாயிரும். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் டூ இட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கோங்க. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டர் இஸ் 120 டிகிரி. செகண்ட் சப்டிவிஷனில் லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 44 மீட்டர், ரேடியஸ் 35 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சென்ட்ரல் ஆங்கிள் தான். ஸோ எல்லும் ஆரும் இருக்குது. தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்றப்ப ஃபார்முலா எது அப்படின்னா நமக்கு என்னதுலாம் தெரியும். இந்த எல்லும் ஆரும் தெரியும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்ம தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு எழுதுவோம்ல அந்த ஃபார்முலா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி என்ற 2πr. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அந்த தீட்டா சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு ஃபார்முலா எழுதிட்டோம். லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 44 ஈக்குவல் டு தீட்டா டிகிரி எதுன்னு தெரியாது 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7ன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. இன்ட்டு ஆர் ரேடியஸ் அளவு 35. ஓகேயா. யூனிட் இங்கே என்னது மீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டரையும் நியூமினேட்டரையும் கேன்சல் ஆகுமான்னு பார்ப்போம். இங்கே 7 இருக்குது, இங்கே 35 இருக்குது. 1 7 is 7, 5 7s are 35. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 5 is 5, 7 5s are 35. பேலன்ஸ் 1 1 0ன்னு இருக்கும். 2 5s are 10. ஸோ 72 இருக்குது. இந்த 2வையும் 72வையும் கேன்சல் பண்ண முடியுமா. 1 2 is 2, 3 2s are 6, பேலன்ஸ் 1 1 to 12, 6 2s are 12. இதை எழுதி திரும்ப நெக்ஸ்ட்டு டேபிளில் இதையும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணலாம். 44 ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவைடட் பை 36 இன்ட்டு இங்கே 1 இருக்குது. 1 22. இதுலேயும் 1 தான் இருக்குது. ஸோ 22 மட்டும்தானே இருக்குது. இதை கேன்சல் பண்ணலாம். இதையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 1 2 is 2, 1 2 is 2, 1 2 is 2, பேலன்ஸ் 1 1 6 18, 8 2s are 16. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த 18 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. இந்த 18 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் நியூமினேட்டருக்கு வந்துடும். 44 இன்ட்டு 18 ஈக்குவல் டு தீட்டா டிகிரி இன்ட்டு இந்த 11 இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 44ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 18ஐயும் 44ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 8s are 32. 2 போட்டுட்டு 3 எங்கே போடுவோமா. 1 4 is 4, 4 plus 3 7. 4 8s are 32 3. 1 4 is 4, 4 plus 3 7. 2 7 plus 2 9 7. 792. இது 11 தீட்டா டிகிரி. நெக்ஸ்ட்டு தீட்டா டிகிரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 792 டிவைடட் பை 11. இந்த 11 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இந்த சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். ஸோ 792 டிவைடட் பை 11 தான் தீட்டா. இதில் வேணால் ஒரு ஸ்டெப்பு பாருங்களேன் நீங்கள்.
தெரிலனா 11 theta degree equal to 792. இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன், லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். இதுலேருந்து theta degree equal to 792 divided by 11. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கா 11, ஸோ ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகிடும். இதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 792வை 11ஆல் டிவைட் பண்ணணும். 7 11s are 77, கரெக்ட்? 79 77 போனால் ஓகே, இந்த 2வை கீழே கொண்டுட்டோம். 2 11s are 22. ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு 72 வருது. தீட்டா என்னது? 72 டிகிரி. இதுதான் என்னது நமக்கு? சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த sector is 72 degree. இவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, சிக்ஸ்த்து ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை விட. Seventh problem, a circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each of the sector. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு ரேடியஸ் என்னவா 120 மீட்டரா. இந்த சர்க்கிளை டிவைடட் இன்டு 8 ஈக்குவல் செக்டராக பிரிக்காங்களாம். இந்த சர்க்கிளை 8 பார்ட்ஸாக இப்படி பிரிக்காங்க. ஓகேயா? ஈக்குவல் செக்டர் ஒவ்வொன்றும் என்னது? ஈக்குவல் செக்டர். இப்படி 8 பார்ட்ஸாக பிரிக்காங்களாம். இது நமக்கு என்ன தெரியும்? R ஈக்குவல் டு 120ன்னு தெரியும். 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்காங்கன்னா n ஈக்குவல் டு 8ன்னு தெரியும். என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னா இதில் ஒரு செக்டர், இதில் ஒரு செக்டர் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்க்கோட லென்த்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஆர்க்கோட லென்த்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? L equal to theta degree divided by 360 degree into 2 pi r. ஆக்சுவலாக ஆரும் தீட்டாவும் தெரிஞ்சால் நம்ம L கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆரும் தீட்டா கொடுக்கல, எண்ணு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி தீட்டா கண்டுபிடிக்க? எண்ணு கொடுத்தா தீட்டா கண்டுபிடிக்க முடியுமா? இந்த இருக்குது தீட்டானா சென்ட்ரல் ஆங்கிள். இந்த இதோட ஆங்கிள் தான், இதான் என்னது? சென்ட்ரல் ஆங்கிள். இதுதான் தீட்டா. இப்போ நம்ம தீட்டா கண்டுபிடிச்சோன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க? இந்த ஃபார்முலா தீட்டா தெரிஞ்சுன்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆரையும் தீட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு 360யை என்னால் டிவைட் பண்ணணும். ஸோ n 8ன்னு தெரியும். 360யை 8ஆல் டிவைட் பண்ணால் தீட்டா கிடச்சிரும். இந்த தீட்டா வேல்யூயும் ஆர் வேல்யூயையும் இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு எல் வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? R ஈக்குவல் டு 120 மீட்டர், n ஈக்குவல் டு 8. லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்னது? ஃபார்முலா என்ன பார்த்தோம்? L ஈக்குவல் டு தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2 பை r யூனிட்ஸ். இந்த ஃபார்முலாவை எழுதிக்குவோம். லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலாவை எழுதியாச்சு. 2 பை r தீட்டா டிகிரி பை 360 டிகிரி தானே. ஆர் தெரியும், வேறு தீட்டா தெரியாது. ஸோ நம்ம தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we have to find தீட்டா வேல்யூ. தீட்டானா என்னது? சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார்னு போடலாம், இல்லை வெறும் சென்ட்ரல் ஆங்கிள்னே போட்டுடலாம். சென்ட்ரல் ஆங்கிள் தான் என்னது? தீட்டா டிகிரி. அதுக்கு ஃபார்முலா 360 டிவைடட் பை n. ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம்ல, 360 டிவைடட் பை n. ஸோ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை n என்னது? 8. 360யை 8ஆல் டிவைட் பண்ண 188, 4 8s are 32. 36 32 மைனஸ் பண்ணால் என்னது? 4 40 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 5 8s are 40, 45 டிகிரி வருது. ஸோ தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 45 டிகிரி. இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். ஏன்னா நமக்கு இப்போ தீட்டா வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆரும் இருக்குது. இந்த ஆர் அப்புறம் லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிடலாமா? இதை வச்சு லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா எழுதலாம், இல்லை எழுதாமல் சப்ஸ்டியூட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். 2 பை ஆர்
இதில் யூனிட் சென்டிமீட்டரில் இல்லை மீட்டரில் இருக்குது. ஸோ இதில் லென்த்துங்கிறதுனால இதில் நம்ம மீட்டர் தான் போடுறோம், ஸ்கொயர் மீட்டர்னு போடக்கூடாது. எல் ஈக்குவல் டு தீட்டா கண்டுபிடிச்சோம், என்னது 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு இந்த சம்மில் பையோட வேல்யூ என்னன்னே சொல்லவே இல்லை. ஸோ நம்ம பையை அப்படியே பையன்னு வச்சுக்கிறோம். ஆர் வேல்யூ என்னது 120 மீட்டர். ஸோ 120 ஆருக்கு போட்டுடலாம். பார்த்துக்கோங்க, பை வேல்யூ 22/7 3.14 கொடுக்காததுனால நம்ம பை வேல்யூவை பையனே வச்சுட்டோம், வேல்யூ எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணல. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். இந்த 1 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 12 3 டைம் 112 is 12 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 36. இந்த 45 3 கேன்சல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணுவோம். 45 டிகிரி டிவைடட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு பை. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 1 3 is 3. இதை கேன்சல் பண்ணால் 1 3 is 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15. எல் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 2 இன்ட்டு பை மீட்டர். எல் ஈக்குவல் டு இந்த டிகிரியும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிகிரி போட வேண்டாம். 15 இன்ட்டு 2 30 பை மீட்டர். ஃபைனல் ஆன்சர் என்னது? லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் 30 பை மீட்டர். 7th ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 எண்ணும் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு தீட்டா கண்டுபிடிச்சோம். தீட்டா கண்டுபிடிச்சதுனால நம்ம ஆர்க் லென்த் ஃபார்முலாவில் ஆரும் தீட்டாவும் இருந்தாலே லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆரையும் தீட்டாவையும் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி 30 பை நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.